அதாவது நீஜன்மார் தான் உடம்புல கை கால் வெட்டுறது, உடம்புல குத்துறது, பின்னாடி குத்துறது எல்லாம். க்ஷத்ரியன்மார் உத்தமன்மார் யுத்தம் பண்ணும் பொழுது தலையத்தான் இருப்பாங்க. அதே மாதிரி நெஞ்சிலே அஸ்திரம் அனுப்பாங்க, நேருக்கு நேர் நின்று உண்டு. என்னாச்சு, இவர் இதுவரைக்கும் ராவணனோட ஒவ்வொரு தலையை அறுத்து கீழே விழும்போது மறுபடியும் அங்க இன்னொரு தலை உண்டாகும். அப்படித்தான் நடந்து விட்டது. அப்போ ராவணனுக்கு அங்கே எல்லாம் மறுபடியும் தலை உண்டாகிக்கொண்டே இருந்தது. இப்படி ஏற்கனவே ஒரு வரம் அவர் வாங்கியிருக்கிறார். இந்த வரம் கொடுத்ததே பிரம்மதேவன் தான். அந்த வரம் கொடுத்த பிரம்மதேவனே அவனை அழிக்கிறதுக்காக சாட்சால் பராசக்தியிடம் வரம் வாங்கி அந்த பூஜை செய்து ஸ்ரீராமச்சந்திரனுக்கு அந்த பவரை அனுப்பி வச்சா என்று சொல்லலாம். அந்த பவர்னால ஜகத் மாதாவாக இருக்கப்பட்ட அன்னை பராசக்தியின் பகலாமுகி தேவி ஸ்வரூபத்தில் உள்ள சர்வரக்ஷா கவச மகாயந்திர பூஜையில் பிரதிஷ்டை பண்ணும்போது, பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜை ஆரம்பிச்ச நேரத்தில் ஒரு பவர், தனிப்பட்ட ஒரு பவர் கிடைச்சு ஸ்ரீராமச்சந்திரன் ராவண நிகிரகம் செய்து விட்டது.